சார் எனக்கு பாடி ரொம்ப அனிசியா இருக்கு. நான் அம்மா ஊருக்கு வந்திருக்கேன். வேலைக்கு டைம் ஆகுது. ஈவினிங் கண்ட்ரோல் இல்லாம இருக்கு பாடியா. வேலைக்கு டைம் ஆகுது. நான் ஈவினிங் வந்து உங்ககிட்ட பேசுறேன். அப்படியே வந்து நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன். சரிடா சரிடா. பசங்களை கேட்டேன்னு சொல்லுங்க. நான் போயிட்டு வரேன். சரிடா சரிடா. தாலியா இருக்கிறான்ப்பா காலில இருந்து விட்டுருங்க சார் வயிறா. ஓரமா நின்னு சரி. ஏய் மச்சான் எப்படி இருக்க? என்னடா சார் கால் பண்றேன் இருங்க. மச்சான் 5 வருஷம் ஆயிடுச்சு மச்சான் உன்னை பார்த்து. இப்பதான் நான் ஊருக்கு வந்தேன். ஐடில ஒர்க் பண்றேன்டா மச்சான். சீரியஸா எங்க வாக்கிங்கா? ஆமா மச்சான் ஜாகிங். சரி சரிடா சரிடா. நான் ஃபுல்லா எப்படி சொல்றது, ஃபுல்லா ஹைஜீனிக் ஃபுட்டு, ஐடி கம்பெனி, அந்த மாதிரி லைஃப் ஸ்டைலே மாறிடுச்சு. 1 lakh சேலரி வாங்கிட்டு இருக்கேன். வெரி குட் வெரி குட். நல்ல ஒரு இன்வால்மெண்டா போயிட்டு இருக்கடா லைஃப்லாம். அடப்பாங்களா எப்படி வேஸ்ட் பண்ணிட்டு போயிடறானுங்க பேர் மச்சான். மச்சான் சரக்கு இருக்குதுடா. ஒரு 45க்கு எவ்வளவு கஷ்டப்பட்டுன்னு அந்த இளைஞர்களும் வயசானவங்களும் சரி அந்த கியூல நிக்கிறாங்க ஒயின் ஷாப் பண்ண. அடப்பாங்களா எல்லாமே ஹைஜீனிக் உணவு மச்சான். எவ்வளவு ஏழை எளிய மக்கள் இந்த மிச்சர் எல்லா இடம்லாம் இல்லாத எவ்வளவு கஷ்டப்படுறானுங்க. அச்சே சாப்பிட்ற பொருள் வேஸ்ட் பண்ணா எனக்கு பிடிக்காது. நீ எதுவும் தப்பா நினைச்சு போறனா? ஐயோ வயிறு வேற கலக்கிற மாதிரி இது, கக்கூஸ் வர மாதிரி இது. கொஞ்சம் தண்ணி வேணாம் கால் கழுவணும். அள்ளுக்கெல்லாம் உடச்சுக்கோங்க. நீ பாத்ரூம் போறதுக்கு நான் தண்ணி வாங்கிட்டு வரவா? நான் ஏன் மோந்து பார்த்துட்டு வேணான்னு விட்டு போய் அதெல்லாம் பொறுக்கி தின்னு. நீ ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்றியா? உன் மேல சத்தியமா கம்ப்யூட்டர் தானே ஒர்க் பண்றேன். யார் மேல சத்தியம் பண்ற? ஏடா அச்சா அச்சா ஐடி எம்ப்ளாய் மேலே கை வச்சுட்டேன். சாவ வச்சிடறேன். இருறேன் அவனை நானு.